ஹே கைஸ் நம்மளும் ஸோ இன்றைக்கி சண்டேங்க. ஸோ சண்டேனாலே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரிஸ், ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்க. ஸோ ஹே கைஸ் நம்மளும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஸோ என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு மேஸ்திரிங்க, ஒரு பில்டிங்ஸ் கட்டடங்களெல்லாம் வந்துட்டு கட்டுற ஒரு மேஸ்திரி வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 60 வயசு பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்துட்டு நான் உழைச்சது வந்து போதும், என்னோடய லைஃப்பில் நான் நிறையா உழைச்சிட்டேன், இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இதுக்கப்புறமாச்சும் என்னோடய ஃபேமிலி கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நான் என்னோடய மேஸ்திரி வேலையை வந்துட்டு விட்டுட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் முடிவு பண்ணிவிட்டு அவரோட கான்ட்ராக்டருங்க, அவரோட ஓனர்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறாரு, சார் நான் இப்படி வந்துட்டு ஒரு 35 இயர்ஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டேன், நான் உழைச்சிட்டேன், இப்போ வந்து என்னோடய உடம்புக்கும் மனசுக்கும் வந்துட்டு எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஸோ வந்துட்டு இந்த ஒரு பில்டிங்கோடு வந்துட்டு நான் வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த கான்ட்ராக்டர் வந்துட்டு யோசிக்கிறாருங்க. அந்த ஓனர் வந்துட்டு ஏன்னா நம்மக்கிட்ட இவர் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை நம்ம வந்துட்டு எப்படி இழக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி சரி ஓகே, அவரோட மனநிலையை வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ பண்ணிவிட்டுங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, கடைசியாக ஒரே ஒரு பில்டிங் மட்டும் எனக்காக வந்துட்டு பண்ணித்தாங்க, நான் ஒரு பில்டிங் நான் வந்துட்டு நான் பேசியிருக்கேன், எனக்கு அந்த ஒரு பில்டிங் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு. அதேமாதிரி இந்த மேஸ்திரி வந்துட்டு சரிங்க ஓகே, ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவர்கிட்ட தான் அவர் ஒர்க் பண்ணிக்கிறாரு, அந்த ஒரு இதுக்காக சரி ஓகேங்க, நானும் வந்துட்டு இந்த அடுத்த அந்த ஒரு பில்டிங் மட்டும் நான் முடிச்சு கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ பில்டிங் வேலை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. மேஸ்திரிக்கு வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா இல்லவே இல்லைங்க. ஏன்னா இது அவரோட கடைசி பில்டிங்கில், ஏன்னா அதுங்காட்டி அவர் ஃபோக்கஸ்டாகவே அவர் இல்லை, சும்மா ஏனோ தானன்ட்டு ஏதோ ஒரு ஆங்கிளில் சில அந்த பில்டிங்கோட வாஸ்து அதெல்லாம் வந்துட்டு எப்படியோ செய்கிறாரு. அதேமாரி மெட்டீரியல்ஸுங்க, ஒரு குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸில் சரி வேலை செய்யணுமே அப்படின்னு வந்துட்டு அவர் அந்த வேலையை வந்துட்டு செஞ்சு அந்த பில்டிங் வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டார். அப்போ அந்த மேஸ்திரி வந்துட்டு அந்த கான்ட்ராக்டரை போய் பார்க்குறாரு. ஐயா, இப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஒரு பில்டிங் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்துருங்க, பார்த்துட்டு நாளையிலேருந்து நான் வந்துட்டு வேலைக்கு வரலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மறுநாள் வந்துட்டு அந்த வீட்டுக்கு அந்த ஓனர், அந்த கான்ட்ராக்டர் வந்துட்டு வராரு. அப்போது மேஸ்திரியும் அங்கே தான் அந்த பில்டிங்கிட்ட தான் வந்துட்டு இருக்காருங்க. இருந்து வாங்க சார் வாங்க, நீங்கள் பில்டிங்கை பாருங்கிறாரு. ஸோ அப்போது அந்த முதலாளிங்க, அந்த கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டோட சாவியை வந்துட்டு அந்த மேஸ்திரி கையில் வந்து தராருங்க. கொடுத்துட்டு ஐயா, நீங்கள் இப்படி என்கிட்ட வந்துட்டு பல வருஷமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட வேலை வந்து நீங்கள் சூப்பராக வந்துட்டு இவ்வளோ வயசாக பண்ணிக்கிறீங்க, அதனால் எங்களோட கம்பெனிலேருந்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு பரிசாக வந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம். அதுக்கு வந்துட்டு ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அப்போது உங்களோட வீட்டையும் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் யாருக்குன்னு சொல்லாமல் இந்த பில்டிங் வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட சாவி வந்து அவர்கிட்ட எடுத்து தராருங்க. அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ, இது நம்மளோட வீடா அப்படிங்கிறப்ப இதில் நான் வந்துட்டு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலையே, இந்த வாஸ்துலாம் எதுவுமே பார்க்கல, சும்மா ஏனோ தானே நான் வந்துட்டு இந்த வீட்டோட வேலையை நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், ஆனால் யாரோ தங்க போகிற வீடு தானே, அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய கடைசி வீடு, அப்போ நான் எப்படி பண்ணால் யார் வந்துட்டு என்ன கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் அப்படி நான் யோசிச்சுட்டு எந்த ஒரு வேலையுமே வந்து நான் முழுசாக இதில் நான் வந்து செய்யவே இல்லையே, இப்போ எனக்கு தான் கட்டுறது மாதிரி இருந்தால் நான் எவ்வளோ எல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பேன், எல்லாம் எப்படியோ பண்ணியிருப்பேன்னு சொல்லி
ஸோ அவருக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே ஷாக் ஆகிட்டாருங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரிங்க, இந்த இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க்கு இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக செய்யணுமோங்க. இப்போ நம்ம இருக்கமோ இல்லையோங்க, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இப்போது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையில் நம்மளோட முழு பெஸ்ட்டை வந்து நம்ம அந்த வேலைக்கு நம்ம வந்துட்டு போடணும். இப்போ யாரோ சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க அப்படிலாம் எதையும் பார்க்காம நம்மளோட வேலையை நம்ம சரியாக செஞ்சோன்னா அதுக்கான ரிசல்ட்டும் பலனும் வந்துட்டு 100% வந்துட்டு நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இப்போது நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற விஷயங்களும் நம்ம செய்கிற செயல்களும் தான். அப்போது நம்ம செய்ய வேண்டிய செயல்களை வந்து நம்ம சரியாக செஞ்சோன்னா நம்மளோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக அதே மாதிரி அமையுங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரியோட இந்த வீக்குங்க. இன்றைக்கி சண்டே ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ நாளையிலேருந்துங்க நான் சொன்ன மாதிரி நாளையிலேருந்து நம்ம சேனலில் வந்துட்டு புது கண்டென்ட் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாங்க. நாளைக்கோட வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க.